இன்னைக்கு இங்கே பக்கத்து வீட்டில் ம் நம்ம ஊருக்கு போன இடத்துல அங்கே நடந்தது தான் சொல்கிறேன். என்ன சொன்ன, போன மாதத்தில் அந்த அம்மா இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட ஒரு 2000 ரூபா பத்தலைங்க அப்படின்னு, நான் 10ஆம் தேதி வாடகை கொடுக்கணும் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. சரி. அப்புறம் இது வந்து மருமகளுக்கு தெரியாமல் கொடுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கியிருக்காங்க. சரி, வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை, மருமகளுக்கு தெரியாமல் தெரியும். சரி, மருமகள் தெரியாமல் கொடுத்துருக்காங்க, கொடுங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்க. சரி, கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, பாவமாக இருக்குதே அப்படின்னு, சரி என்ன பண்ணுறது, தெரியாமல் கொடுங்க, எப்படியாவது உங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல, ஏதோ தெரியாமல் கொடுங்க, மருமகளுக்கு மகனுக்கெல்லாம் தெரியாமல் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டுறாங்க. சரி. அனுதாபப்பட்டு இந்த அம்மா சரின்ட்டு தெரியாமல் கொடுத்துட்டாங்க. சரி. அப்புறம் 2000 ரூபா தானே, சரி இப்போ என்ன ஆயிடுது, வாடகை அந்த அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்குது. அப்புறம் இந்த மாதம் இந்த அம்மா பணம் வந்திருக்குமல்ல, கேட்டிருக்குது. கேட்ட முடி பணம் கொடுக்கணுமல்ல. நான் எப்போ உங்கள்கிட்ட வாங்கினேன்? சரி, நல்லதாக போச்சு. நான் எப்போ உங்கள்கிட்ட வாங்கினேன்? 2000 எப்போ வாங்கினேன்னு கேட்டேன். ஆமாம், நான் எதுக்காக உங்கள்கிட்ட வாங்குறேன் அப்படின்னு. அப்புறம் அதை வந்து மாங்கட்டையும் மருமகட்டையும் உங்கள் அம்மா இப்படி கேட்குறாங்க, மாமியா தேவையெல்லாம் வந்து எங்கிட்ட 2000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த அம்மா கிட்ட நான் எப்போ வாங்குறேன், எதுக்காக வாங்குறேன், எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் எதுக்கு வந்து நான் கேட்குற பணம்? சரி. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிற, வாடகை தான் கொடுத்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் அடுத்தவங்ககிட்ட வாங்கி இது பண்ண வேண்டியதில்லை. இந்த அம்மா கிட்ட நான் எதுக்கு வந்து வாங்குறேன்? அது அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கொடுக்கு. இந்த அம்மா நான் தெரிஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகிறேன், இந்த அம்மா கிட்ட நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு. சரி, இப்போ என்ன அதுக்கு என்ன இல்லை, வயசானம்மா. அதுக்கு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, மகன மருமகள் உட்கார வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, அந்த அம்மாளையும் வச்சு கேட்குறாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் கொடுத்தேன் அப்படிங்குது. அந்த அம்மா நான் கொடுக்கவே இல்லை, உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு தெரியாமையே கொடுத்துட்டீங்களா? ஆமாம், தெரியாமல் கொடுங்கன்னு இந்த அம்மா கேட்டுது. நானும் உங்களுக்கு தெரியாமையே சரி நீங்கள் பேசுவீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நானும் அனுதாபப்பட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி. அப்புறம் நான் கொடுக்கவே இல்லை, நான் வாங்கவே இல்லை அப்படிங்குது அந்த அம்மா சொல்லுது. சரி. இந்த அம்மா நான் கொடுத்தேங்குது. சத்தியம் பண்ணுறியா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அப்புறம் நான் சத்தியம் பண்ணுறேனே, கொடுத்தம்மா சத்தியம் பண்ணுறியான்னு கேட்குது. சத்தியம் பண்ணுறேனே, வாங்க இப்போவே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி, நினச்சி பாருங்க எப்படின்னு. எப்படி என்னாச்சு, இப்போ என்னதான் ஆச்சு? அந்த சத்தியம் பண்ணி இப்போ போச்சு, 2000 போச்சுன்னு அர்த்தம். 2000 ரூபா போனதும் இல்லாமல் மகங்கட்ட மருமகங்கட்ட கேவலப்பட்டு நிற்கிறது தான் பாக்கி. இது தேவையா? தேவையில்லை. வயசான காலத்தில் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஏன் தலையிட்டு போகணும்? அவங்க வீட்டில் சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு வயசான காலத்தில் இருக்கிறத விட்டு இந்த மாதிரி பண்ணுனா கஷ்டம் தானே. அதனால் அனுதாபப்பட்டு யாருக்குமே இறக்கப்படக்கூடாது. சரிம்மா. அது அப்படியே இருந்தாலும் மகனுக்கு மருமகளுக்கு தெரியாமல் பண்ணணும், தப்பு தானே அந்த அம்மா. அதனால் உட்கார வச்சு கேள்வி கேட்டு இப்போ அந்த அம்மா வாங்கி கட்டிகிட்டு இருக்குது. வாங்கின மகராசி சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறா. இப்படி இருக்குது. அதனால் வயசானவங்க தேவையில்லாமல் நீங்கள் சும்மா கடவுள் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, பேச வேண்டாம் நீ சொல்கிற. சரி அம்மா, நான் பேசலை. நான் ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி. இல்லை, எதுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு போனோமல்ல, அந்த வீட்டில் நடந்தது, பக்கத்து வீட்டில் நடந்தது தான் நான் சொல்கிறேன் சாமி. சரி சரி சரி, சரிங்களா? சரி.